சைபர் பிளானட்ரோனிகல்ஸ் நட்சத்திரங்களுக்கான பயணம் அத்தியாயம் -2 மூலகஸ்தி சந்தி பூமி மற்றும் வான்கோட்டை. லினா மற்றும் நந்தினி சைபர் உலகின் அற்புதங்களிலும் அபாயங்களிலும் முழுமையாக மூழ்கியிருந்தனர். நெக்சஸ் ஆஃப் எலிமென்ட்ஸ் எனப்படும் பிரபலமான இடத்தை நோக்கி தங்கள் பயணத்தை தொடங்கினர். அங்கு அவர்கள் ஆர்டிஃபாக்ட் மற்றும் அதன் நோக்கத்தைப் பற்றிய பதில்களை அறியக் கோரினர். அவர்களின் பாதை அவர்களை லுமினா காடுகள் வழியாக கொண்டு சென்றது. இங்கு பயோலுமினசன்ட் தாவரங்கள் ஒரு மாயத்திக ஒளியை பிரித்து வழியை வெளிச்சமாக்கின. அவர்கள் காடுகளின் ஆழத்தில் சென்று கொண்டிருந்தபோது. தங்கள் முதல் முக்கிய சவாலான கிளேடு காவலரை எதிர்கொண்டனர். இந்த மாபெரும் உருவம் தொழில்நுட்பம் மற்றும் இயற்கையின் கலவையாக. வெள்ளியுடன் இணைந்த கொடியுடன் நிற்கும். இது அவன் நிலப்பரப்பில் தகுதியானவர்களே செல்ல முடியும் என்று சொல்லப்பட்டது. நந்தினி சைபர் உலகின் அறிவில் நம்பிக்கை வைத்து. காவலருடன் தொடர்பு கொள்ள முயன்றார். ஆனால் உருவம் அந்த உலகின் மந்திரமும். லினா வைத்திருந்த தொழில்நுட்பமும் ஒன்றிணைந்த ஒற்றுமையை நிரூபிக்க கோரியது. இந்த பணியை புரிந்துகொண்டு லினா மற்றும் நந்தினி தங்கள் திறன்களை ஒன்றிணைத்து. தொடர் சக்தியும் தொழில்நுட்ப திறனும் இணைந்த காட்சியை உருவாக்கினர். ஈர்க்கப்பட்டார் சயமாகி காவலர் அவர்களுக்கு அனுமதியை வழங்கினார் மற்றும் ஒரு எச்சரிக்கையை வழங்கினார். ஷாடோ சிண்டிகேட்டில் எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் சமநிலையை குலைக்கவும் நெக்சஸை பிடிக்கவும் முயற்சிக்கின்றனர். இந்த புதிய தகவலுடன் லினா மற்றும் நந்தினி தங்கள் பயணத்தைத் தொடர்ந்தனர். அவர்களின் பயணம் அவர்கள் பிஸியான டெக்னோபோலிஸ் நகரத்திற்கு எடுத்துச் சென்றது. இங்கு அவர்கள் ஆர்டிஃபாக்ட் ரகசியங்களை தீர்மானிக்க உதவும் தொழில்நுட்பத்தின் மேல் தாகமுள்ள போராளியான செட் என்பவரை தேடி வந்தனர். நகரம் புதுமைகளின் அற்புதமாக இருந்தது. மேகங்களை தொட்ட உயரமான கட்டிடங்களும் நடவடிக்கைகளால் நிரம்பிய வீதிகளும். செடை தேடி கண்டுபிடித்த போது ஷாடோ சிண்டிகேட் ஏஜெண்டுகளால் அவர் தாக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இந்த ஏஜெண்டுகள் இருண்ட ஒழுங்காக ஆன ஆமர் அணிந்திருந்தனர். செடையின் அறிவை பெறுவதற்காக அவர் மீது தீர்மானமாக இருந்தனர். லினா மற்றும் நந்தினி தயங்காமல் போரில் இணைந்தனர். கடுமையான யுத்தம் நிகழ்ந்தது. இதில் லினாவின் சுறுசுறுப்பு மற்றும் நந்தினியின் மூலக்காட்சி திறன்கள் வெளிப்பட்டன. செட் தனது மேம்பட்ட ஆயுதங்களும் மற்றும் போராடும் திறன்களும் கொண்டு. அவர்களுக்கு துணையாக தோன்றினார். கடுமையான போராட்டம் முடிந்த பின் செட் ஆர்டிஃபாக்ட் எலிமெண்டல் டைடன்களை எழுப்புவதற்கான ஒரு திறவுகோல் என்று வெளிப்படுத்தினார். இவர்கள் சைபர் உலகில் சமநிலையை மீண்டும் ஏற்படுத்த முடியும். எனினும் அதை செயல்படுத்த அவர்கள் உலகின் 4 மூலக்கூறுகளை சேர்க்க வேண்டும். முப்பெரும் இணைய அவர்களின் அடுத்த இலக்கை நிர்ணயித்தனர். எலிமெண்டல் கோரின் முதல் மூலக்கூறான தீவிரமுகடலை நோக்கி. தங்கள் இதயங்களில் தீர்மானத்துடன் மற்றும் சைபர் உலகின் விதி சமநிலையில் தொங்கியிருந்ததால். லினா நந்தினி மற்றும் செட் எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள தயாரானனர். செட்டின் கூட்டுறவை பெற்றுக்கொண்டு மற்றும் தங்கள் பணி பற்றிய அறிவுடன். லினா நந்தினி மற்றும் செட் தீவிரமுகடலை நோக்கி பயணம் செய்தனர். இந்த அத்துமீறிய பிராந்தியம் அதன் வெடிக்கும் வலிமை சூழல் மற்றும் இடைவிடாத சூடு காரணமாக பிரபலமாக இருந்தது. அவர்கள் தேட வேண்டிய முதல் மூலக்கூறின் இருப்பிடமாக இருந்தது. அவர்கள் கான்மலையான பரப்புகள் வழியாகவும். எரியும் துரும்புகளின் நதிகள் மீதும் பயணித்தனர். ஒவ்வொரு அடியிலும் காற்று வெப்பமாகி. ஆனால் அவர்கள் உறுதியாகவே இருந்தனர். குகை நுழைவுத்தொகையை அணுகும் போது. அவர்கள் அங்கு வாழும் உள்ளூர் மக்கள் குழுவான எம்பெர்கின்களுடன் சந்தித்தனர். அவர்கள் தீவிரமுகடலின் கடுமையான நிலைகளில் செழித்திருந்தனர். எம்பெர்கின் தலைவர் இக்னிஸ் ஆரம்பத்தில் இந்த மூவரையும் சந்தேகத்துடன் பார்த்தார். எனினும் அவர்களது பணி மற்றும் ஷாடோ சிண்டிகேட்டின் மிரட்டல் பற்றி கேள்விப்பட்ட பின். இக்னிஸ் அவர்களை குகை வழியாக வழிகாட்ட ஒப்புக்கொண்டார். அங்கு சந்திக்க வேண்டிய ஆபத்துகளை. குறிப்பாக அந்த மூலக்கூறை காக்கும் புகழ்பெற்ற தீவிர பாம்பின் ஃபயர் டிரேக் பற்றி எச்சரித்தார். கான்மலையான பாதைகள் வழியாக நவீனமுறையாக செல்லும் போது. குழு பல சவால்களை எதிர்கொண்டது. எரிமலை கீசர்கள் திடீரென வெடித்து. உச்சக்கட்ட வெப்பம் அவர்களின் சக்தியை சோதித்தது. ஆனால் செட்டின் தொழில்நுட்ப நிபுணத்துவம். நந்தினியின் மூலக்காட்சி கட்டுப்பாடு மற்றும் லினாவின் துரிதமான மறுதொடர்பு ஆகியவற்றால். அவர்கள் ஒவ்வொரு தடையையும் கடந்து சென்றனர். குகையின் ஆழத்தில் அவர்கள் இறுதியாக தீவிர பாம்பின் அறையை அடைந்தனர். இந்த மாபெரும் உயிரினம் உருகும் ஆற்றலின் ஒளியுடன் காக்கும். உடனே அவர்களின் இருப்பை உணர்ந்தது. கடுமையான போராட்டம் நடந்தது. தீவிர பாம்பு எரியும் ஜுவாலைகளையும் வெப்ப அலைகளையும் வெளியேற்றியது. லினா அறையின் முழுவதும் சுற்றி உயிரினத்தை சிதறடித்தார். அதே நேரத்தில் செட் அவரது மேம்பட்ட ஆயுதங்களில் இருந்து துல்லியமான குண்டுகளை துப்பினார்.
நந்தினி குகையின் மூலக்காட்சியை பயன்படுத்தி தனது நண்பர்களை காக்க மற்றும் பாம்பின் எரியும் தாக்குதல்களை திருப்புவதற்கான தடைகளை கண்டுபிடித்தார். நாங்கள் ஒரு முடிவீட்டு தாக்குதலை தேவைப்படும் என்று உணர்ந்து. நந்தினி லினாவை குகையின் ஆற்றலை கையாள ஆர்டிஃபாக்டை பயன்படுத்த கூறினார். லினா அவரது வழிகாட்டலை நம்பி ஆர்டிஃபாக்டை செயல்படுத்தினார். அது ஒரு தீவிர ஒளியுடன் பிரகாசிக்கத் தொடங்கி குகையின் மையத்தைச் சுருக்கும் ஆற்றலை ஈர்த்தது. இறுதியில் அவர்களின் ஒற்றுமையான முயற்சியால் அவர்கள் இந்த ஆற்றலை தீவிர பாம்பின் மீது திருப்பி அதை துன்பமில்லாமல் அடக்கினர். தீவிர பாம்பு அமைதியான பின் அறையின் மைய மேடையை வெளிப்படுத்தியது. அதில் முதற்கட்ட மூலக்கூறானது தீவிர ஆற்றலுடன் நடந்து கொண்டது. லினா அணுகி மூலக்கூறை பெற்றபோது அது ஆர்டிஃபாக்டுடன் ஒலிக்கத் தொடங்கியது. இக்னிஸ் அவர்களின் வெற்றியை காண்பித்து தனது தொடர்ந்த ஆதரவை அளித்தார் மற்றும் அவர்களுக்கு அடுத்த இலக்கான அசூர் கோவிலுக்கான வரைபடத்தை வழங்கினார். அங்கு நீர்க்கோர் காத்திருந்தது. முதற்கட்ட மூலக்கூறை பெற்றதில் உறுதியாகவும் அவர்களின் உள்ளத்தில் தீர்மானத்துடனும் லினா நந்தினி மற்றும் செட் தீவிரமுகடலையை விட்டு வெளியேற தயாராகினர். எதிர்கால பயணம் மேலும் சவால்களை வாக்களிக்கிறது. ஆனால் அவர்கள் சைபர் உலகில் சமநிலையை மீட்டுக்கொள்ளவும். ஷாடோ சிண்டிகேட்டின் இருண்ட மனப்போக்குகளை தடுத்திடவும் ஒரு படி அருகில் இருப்பதால் மேலும் உற்சாகமாகவே இருந்தனர். தீவிரமுகடலில் பெற்ற வெற்றிக்குப் பிறகு லினா நந்தினி மற்றும் செட் நீர்க்கோர் மறைந்திருக்கும் பண்டைய திருத்தலமான அசூர் கோவிலுக்கு பயணம் தொடங்கினர். இந்த பயணம் அவர்களை அமைதியின் பெருங்கடல் என அழைக்கப்படும் பரந்த கடல் வழியாக கொண்டு சென்றது. இது அமைதியான மற்றும் மர்மமிகு நீர் பரப்பாக இருந்தது. மூவரும் எம்பெர்கின்களால் வழங்கப்பட்ட செம்மையான மேம்பட்ட கப்பலில் ஏறினர். இது செட்டின் சமீபத்திய தொழில்நுட்ப மேம்பாடுகளுடன் வந்தது. அவர்கள் பவழை அவர்கள் ஆர்வமிகு கடல் வாழ் உயிரினங்களை சந்தித்தனர். வெளிச்சம் வழங்கும் ஜெல்லி மீன்களிலிருந்து பெரிய கடல் ஆமை வரை. கடலின் மேற்பரப்பு அமைதியாக இருந்தாலும் அதின் ஆழம் சொல்லப்படாத ரகசியங்களை வைத்திருந்தது. அவர்கள் பயணத்தின் பாதி சென்றபோது ஷாடோ சிண்டிகேட்ரோன்கள் குழுவால் திடீரென தாக்கமடைந்தனர். இருண்ட பிரதிபலிக்கும் மேற்பரப்புகளுடன் நெருங்கிய மற்றும் பயங்கரமானவை. அலைகள் வழியாக மிகுதிவேக துரத்தல் தொடங்கியது. செட் கப்பலின் பாதுகாப்புகளை கையாள லினா மற்றும் நந்தினி நெசவாளத்தை கையாள தொடங்கினர். துல்லியமான தாக்குதல்களுடன் மற்றும் சரியான சறுக்கல்களுடன் அவர்கள் ட்ரோன்களை முறியடித்து தனது பயணத்தை பாதிப்பின்றி தொடர்ந்தனர். அசூர் கோவிலுக்கு சென்றபின் அவர்கள் அதை பகுதியளவு மூழ்கியிருந்தது கண்டனர். அதன் பண்டைய கல் கட்டமைப்புகள் நீரிலிருந்து சிறப்பாக உயர்ந்து நின்றன. கோவில் பாரம்பரியத்தின் ஒரு சிறப்பு உலவல் சிக்கலான கற்சிலைகளால் அலங்கரிக்கப்பட்டு சூழ்ந்த நீர்வீழ்ச்சிகளால் சூழப்பட்டு இருந்தது. எனினும் நீர் கோரை அணுகுவது வெறும் ஆராய்ச்சியால் மட்டுமே சாத்தியமாகாது என்பது தெளிவானது. கோவிலின் உள்ளே மூவர் பொறுமையையும் அணிகளையும் சோதிக்க வடிவமைக்கப்பட்ட புதிர்களையும் சிக்கல்களையும் எதிர்கொண்டனர். நீர்மட்டங்களை மாற்றி பண்டைய புதிர்களை தீர்த்து மறைமுகமான வழிகளை திறக்க ஆர்டிஃபாக்டை பயன்படுத்தி அறைகளை எப்படி கையாள வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டனர். கோவிலின் பாதுகாப்புகள் பயங்கரமாக இருந்தாலும் அவர்களின் இணைந்த திறன்கள் அவர்களை முன்னேற வைத்தது. கோவிலின் மையத்தில் அவர்கள் திரவத்தின் மண்டபத்தை அடைந்தனர். அங்கு நீர்க்கோர் பிரகாசமாக வைக்கப்பட்டிருந்தது. அதை காக்கும் நீர்விவரம் தண்ணீர் மற்றும் ஆற்றலின் மிகப்பெரிய பாம்பு போன்ற ஒரு மாபெரும் உயிரினம். அதன் அளவோடு மின்னும் நீல ஒளியுடன் அதன் ஒழுக்குகள் அதன் கண்கள் கடலின் ஆழத்தை பிரதிபலித்தன. நீர்விவரத்துடன் நடந்த போர் கடுமையாக இருந்தது. அந்த உயிரினத்தின் நீரியல் தாக்குதல்கள் விரைவாகவும் இடைவிடாதவுமாக இருந்தது. ஆனால் லினா நந்தினி மற்றும் செட் ஒருங்கிணைந்த முயற்சிகளை துல்லியமாகச் செய்தனர். செட்டின் தொழில்நுட்பம் உயிரினத்தின் தாக்குதல்களை தடுக்க தடைகளை கண்டு பிடித்தது. நந்தினி தனது மூலக்காட்சி ஆற்றலை பயன்படுத்தி நீரை ஒழுங்குபடுத்தி உயிரினத்தின் இயக்கங்களை கஷ்டமாக்கும் நுரையீரல்களை உருவாக்கினார். லினா நுட்பமான மற்றும் செயல்பாட்டு உயிரினத்தின் பலவீனமான பகுதிகளை தாக்க திறமையாக உள்ளன. பருவ சூழலை அவர்களின் ஆதரவாக பயன்படுத்த வேண்டும் என்று உணர்ந்து லினா அறையின் சுற்றியுள்ள பண்டைய மரபுகளுக்கான குழுவிற்கு வழி காட்டினார். இந்த மரபுகளை செயல்படுத்துவதால் அறையின் நீர்மட்டங்கள் மாற்றப்பட நீர்விவரம் குழப்பத்துடன் இருந்தது. உயிரினம் தற்காலிகமாக மயக்கப்பட்டபோது லினா ஆர்டிஃபாக்டை பயன்படுத்தி கோவிலின் ஆற்றலை சேகரிக்கின்றனர். நீர்க்கோரின் ஆற்றலின் மூலம் ஆற்றல் பெறுகின்றனர். இறுதி ஒருங்கிணைந்த முயற்சியில் அவர்கள் ஒரு சக்திவாய்ந்த அலைகளை உருவாக்கி நீர்விவரத்தை அடக்கியதன் மூலம் அவர்கள் நீர்க்கோரின் அருகிலுள்ள மேடையை அடைந்தனர்.
லினா கவனமாக கோரை எடுத்தார். அதன் குளிர்ந்த அமைதியான ஆற்றல் ஆர்டிஃபாக்டுடன் கலந்து கொண்டது உணர்ந்தார். நீர் கோரை பெற்றதின் பேரின்பத்துடன் மூவர் அசூர் கோவிலில் இருந்து வெளியேறினர். வெள்ளிச்சூரியத்திலேயே வெளியேறி வெற்றியை உணர்ந்தனர். அவர்களது அடுத்த இலக்கு வான்கோட்டை. அங்கு காற்று கோர் காத்திருக்கிறது. அவர்கள் வெளியேற தயாராகும் போது. எதிர்கால சவால்கள் இன்னும் கடினமாக இருக்கும் என்பதில் நம்பிக்கையாக இருந்தனர். ஆனால் அவர்களது தீர்மானம் மிகுந்தது. அவர்களது பணி மற்றும் உருவாக்கிய உறவுகளால் இணைக்கப்பட்டு. லினா நந்தினி மற்றும் செட் வான்கோட்டையை நோக்கி. சைபர் உலகில் சமநிலையை மீட்டெடுக்க அவர்களின் முயற்சியில். எதிர்கால சோதனைகளுக்கு தயார். இரண்டு மூலக்காட்சி கோர்களை பாதுகாப்பாக வைத்துக் கொண்ட பிறகு. லினா நந்தினி மற்றும் செட் வான்கோட்டையை நோக்கி சென்றனர். இது மேகங்களின் மேல் உயரமாக தொங்கிய பண்டைய ஒரு கோட்டை. காற்று கோரை பாதுகாத்து. பிரம்மாண்டமான பாதுகாப்புகளால் மற்றும் ஆபத்தான காற்றுகளால் மறைக்கப்பட்டிருந்தது என்று கூறப்பட்டது. வான்கோட்டை செல்லும் பயணம் எம்பெர்கின்களால் வழங்கப்பட்ட ஏதர்வைண்ட் என்ற செம்மையான விமானத்தில் தொடங்கியது. இது மேம்பட்ட வழிகாட்டல் முறைமைகள் மற்றும் சக்திவாய்ந்த இயந்திரங்களால் வழங்கப்பட்டிருந்தது. அவர்கள் வானத்தில் உயர்ந்ததும். காற்று மெல்லியதாய் மற்றும் வெப்பநிலை குறைந்ததாய் இருந்தது. ஆனால் அவர்களின் உறுதி அசைக்காமல் இருந்தது. கோட்டையை அடையும் போது அவர்கள் ஒரு கடுமையான புயலை சந்தித்தனர். மின்னல் வானில் மின்னியது மற்றும் காற்று வீசும் அதிர்வுகள் ஏதர்வைண்டை பாதையை விட்டு தள்ளியது. செட்டின் திறமையான பைலட்டிங் மற்றும் விமானத்தின் மேம்பட்ட தொழில்நுட்பம் அவர்களை புயலை நெறிப்படுத்த உதவியது. ஆனால் அவர்களின் சிரமங்கள் இதற்கு பின்னரும் தீர்ந்துவிடவில்லை. வான்கோட்டை அடைந்ததும் அவர்கள் மேகங்களில் மாஜிக்காக மிதக்கும் பண்டைய கல் மற்றும் உலோகத்தின் மிகுந்த கட்டமைப்பை சந்தித்தனர். கோட்டை சுற்றியிருந்தது பாதாள குழுக்களால் மற்றும் மூலக்காட்சி தடைகளால் பாதுகாக்கப்பட்டிருந்தது. இது நுழைவாளர்களை தடுக்க வடிவமைக்கப்பட்டது. மூவர் ஏதர்வைண்டிலிருந்து இறங்கினர். எதிர்கால சவால்களை சந்திக்க தயாராக. வெளியிலுள்ள பாதுகாப்புகளை கையாளுதல் திறமையும் விரைவான சிந்தனையும் தேவைப்பட்டன. செட்டின் தொழில்நுட்ப திறமைகள் அவனை தடைகளை இயங்காததாக ஆக்க உதவியது மற்றும் கோட்டையின் முறைமைகளில் முறைப்படுத்தல் செய்து. லினாவின் துல்லியமும் மற்றும் நந்தினியின் மூலக்காட்சி கட்டுப்பாட்டும் அவர்களுக்கு கண்டுபிடிக்காமல் மற்றும் தடைகளை தாண்டி செல்ல உதவியது. கோட்டையின் உள்ளே அவர்கள் வழி காட்டும் குழல்களையும் அறைகளையும் சந்தித்தனர். ஒவ்வொன்றும் அவர்கள் குழுவுக்கு திறமை மற்றும் புத்திசாலித்தனத்தை சோதித்தது. காற்று ஆற்றலால் நிரம்பியிருந்தது. மற்றும் அவர்கள் காற்று கோரின் இருப்பை வலுப்படுத்தும் போது அவர்கள் முன்னேறினர். வான்கோட்டையின் மையத்தில் அவர்கள் காற்றின் மண்டபத்தை அடைந்தனர். அங்கு காற்று கோர் பிரகாசமாக வைக்கப்பட்டிருந்தது. மண்டபம் ஒரு விரிவான திறந்த இடமாக இருந்தது. அதன் சுவர்கள் பண்டைய குறியீடுகளாலும் மற்றும் சின்னங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. மையத்தில் மிதந்தது காற்று கோர். மென்மையான எதேரியல் ஒளியை வெளிப்படுத்தியது. கோரை காக்கும் அமைப்பு தற்சூழல் உருமான். காற்றும் மற்றும் மின்னலால் உருவான மாஜிக்க பாம்பு போன்ற ஒரு மாபெரும் உயிரினம். அதன் ஒழுக்குகள் மின்னிய ஆற்றலால் மின்னியது. மற்றும் அதன் கண்கள் மற்றொரு உலகத்தின் ஒளியால் பிரகாசித்தன. உருமானின் இருப்பு பயமுறுத்துவதாகவும் அற்புதமானதாகவும் இருந்தது. தற்சூழல் உருமானுடன் நடந்த போர் கடுமையாக இருந்தது. அந்த உயிரினத்தின் தாக்குதல்கள் விரைவாகவும் மற்றும் எதிர்பாராததாகவும் இருந்தது. லினா நந்தினி மற்றும் செட் அவர்களின் ஒருங்கிணைந்த திறமைகளையும் விரைவான சறுக்கல்களையும் நம்பி செயல்பட்டனர். செட் தனது தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தி பாதுகாப்பு தடைகளையும் எதிர்மறையான தாக்குதல்களையும் உருவாக்கினான். நந்தினி காற்று திரவங்களை ஒழுங்குபடுத்தி உருமானின் இயக்கங்களை கஷ்டமாக்கினான். லினா எப்போதும் நுட்பமான மற்றும் செயல்பாட்டு. உயிரினத்தின் மின்னிய தாக்குதல்களை தடுக்கவும் தாக்கவும் திறமையாக இருந்தது. மூலக்காட்சி தாக்குதல்களால் மட்டுமே போதாது என்று உணர்ந்து. நந்தினி ஆர்டிஃபாக்டை பயன்படுத்தி உருமானின் மூலக்காட்சி பண்புகளுடன் ஒழுங்குபடுத்த தெரிவு செய்தார். லினா ஆர்டிஃபாக்டை பயன்படுத்தி அதன் ஆற்றலை காற்று கோருடன் ஒழுங்குபடுத்தினார். ஆர்டிஃபாக்ட் ஒளிரத் தொடங்கியதும் மண்டபம் ஒற்றுமையான ஒளியால் நிரம்பியது. மற்றும் தற்சூழல் உருமான் ஆற்றலில் மாற்றத்தை உணர்ந்து தாமதித்தது. வாய்ப்பினை பயன்படுத்தி லினா நந்தினி மற்றும் செட் அவர்களின் ஒருங்கிணைந்த ஆற்றலை ஆர்டிஃபாக்டின் மூலம் கவனமாக நம்பினர். ஒரு சக்திவாய்ந்த திறவனையை உருவாக்கினர். திறவனை தற்சூழல் உருமானை சூழ்ந்து. அதன் கொந்தளிப்பை அமைதியுடன் சமநிலைக்கு கொண்டு வந்தது. உருமான் அடக்கப்பட்டபின் லினா மேடையின் அருகே சென்றார் மற்றும் காற்று கோரை எடுத்தார். அதன் ஆற்றல் ஆர்டிஃபாக்டுடன் கலந்து. அவர்களின் பணி இன்னொரு முக்கியமான கட்டத்தை முடித்தது. வான்கோட்டையை விட்டு பிரியத்துக்கு தயாராக. தற்சூழல் உருமான் அதன் தலைகீழாக விழுந்தது. அவர்களின் வெற்றியையும் அவர்கள் அடைந்த ஒற்றுமையையும் மரியாதையுடன் அணுகியது.
மூன்று கோர்களும் அவர்களது கடமையில் வைத்திருக்கும் போது. மூவர் அவர்களின் இறுதி இலக்கை நோக்கி திரும்பினர். பூமி தரை அங்கு பூமிக்கோர் காத்திருக்கும். எதிர்கால பயணம் அவர்களது மிகவும் சவாலானது. ஆனால் அவர்கள் ஒன்றிணைந்த பிரியத்துடன் அதைச் சந்திக்கத் தயாராக இருந்தனர். அவர்களின் பணி மற்றும் உருவாக்கிய உறவுகளால் ஒன்றிணைக்கப்பட்டிருந்தனர். மூன்று மூலக்காட்சி கோர்களை கைப்பற்றிய பிறகு. லினா நந்தினி மற்றும் செட் அவர்கள் கிபர் ராஜ்யத்திற்கு சமநிலையை மீட்டுத் தருவதற்கான முறைமையின் இறுதி இலக்கை நோக்கி பார்த்தனர். பூமி புனித ஆலயம். ஹார்ட்வுட் காடு எனும் அடர்ந்த காட்டில் மறைந்திருந்த இந்த ஆலயம். பண்டைய காவலர்களால் பாதுகாக்கப்பட்டு இரகசியத்தில் மூடப்பட்டிருந்தது. வான்கோட்டையில் இருந்து அவர்கள் ஏதர்வைண்ட் எனும் விமானத்தில் பயணத்தைத் தொடங்கினர். ஹார்ட்வுட் காட்டின் அடர்ந்த பகுதிகளை நோக்கி செலுத்தினர். காடு ஒரு உயிரினம் போன்றது. அதன் மரங்கள் உயரமாக நின்று. அதன் வேர் நிலத்தின் கீழ் ஒரு சிக்கலான வாழ்வியல் மற்றும் ஆற்றல் வலையமைப்புடன் இணைந்திருந்தது. அவர்கள் காட்டின் அடர்ந்த பகுதிக்கு சென்றபோது. ஷாடோ சிண்டிகேட் இன் பாவனையை அவர்கள் கண்டுபிடித்தனர். மரங்கள் எரித்த தடங்களால் சின்னமாகிவிட்டன. மற்றும் காட்டின் இயற்கை ஒற்றுமை கலக்கப்பட்டிருந்தது. மேலும் அழிவைத் தடுக்க உறுதியுடன். அவர்கள் காட்டின் இயற்கை ஆற்றலால் மற்றும் அவர்களின் தீர்மானத்தால் வழிகாட்டப்பட்டு முன்னேறினர். காட்டின் மையத்தை அடைந்ததும். அவர்கள் பூமி புனித ஆலயத்தின் நுழைவாயிலை கண்டுபிடித்தனர். இது பழமையான கல் நுழைவாயில். கொடிகளும் மற்றும் பச்சை நிற மூங்கிலும் மூடப்பட்டிருந்தது. மண் மற்றும் வாழ்க்கையின் மணமும். தொலைவில் நீர்வீழ்ச்சிகளின் ஒலியும் ஒரு அமைதியான பின்னணி ஏற்படுத்தியது. ஆலயத்தில் நுழைந்ததும் அவர்கள் ஒரு பெரிய கீழ்மட்ட குகையில் தங்களைக் கண்டனர். இது தானியங்கி வலைப்பூக்கள் மற்றும் மினுமினுக்கும் கனிகளால் ஒளிர்விக்கப்பட்டது. ஆலயம் ஒரு இயற்கை கட்டமைப்பின் அற்புதம். அதன் சுவர்கள் பூமி மூலக்காட்சியின் வரலாறு மற்றும் புராணங்களை வரைவதற்கான நுட்பமான பொறிக்கைகள் கொண்டிருந்தது. அவர்களின் பாதை பூமி காவலர்களால் கல் மற்றும் மரத்தால் ஆன மிக பெரிய கோலங்களால் தடைக்கப்பட்டது. இந்த காவலர்கள் ஆலயத்தின் பாதுகாவலர்கள். பூமிக்கோரை நாடுபவர்களின் தகுதியை கண்காணிக்க வடிவமைக்கப்பட்டவர்கள். மூவர் வலிமையும் மற்றும் ரணவியுகதிறனையும் பயன்படுத்தி போரிட்டனர். அவற்றை பாதிக்காமல் காவலர்களை கையாள தங்களது திறமைகளை ஒருங்கிணைத்தனர். ஆலயத்தின் ஆழத்தில் அவர்கள் பூமி மூலக்காட்சியுடன் தொடர்புடைய சோதனைகளை சந்தித்தனர். இந்த சோதனைகள் வேர்களின் மாறும் இடைவெளிகளில் வழிசெலுத்தல். இயற்கையின் சமநிலையை புரிந்து கொள்வதற்கான புதிர்களை தீர்க்குதல். மற்றும் சுற்றியுள்ள உலகத்திற்கு மரியாதை காண்பிப்பதை உள்ளடக்கியது. பூமி புனித ஆலயத்தின் மையத்தில் அவர்கள் வேர்களின் மண்டபத்தை அடைந்தனர். அங்கு பூமிக்கோர் பிரகாசமாக வைக்கப்பட்டிருந்தது. மண்டபம் ஒரு வாழும் உயிரினம் போன்றது. அதன் கொடிகளும் மற்றும் வேர்களும் வாழ்க்கை மற்றும் ஆற்றலால் துடித்தன. மையத்தில் பூமிக்கோர் நிலத்தில் செதுக்கிய பிரம்மாண்டமான கனியாக இருந்தது. வலிமையான நிலையான ஆற்றலை வெளிப்படுத்தியது. கோரை காக்கும் அமைப்பு டெர்ரா டைட்டன் மண் மற்றும் கல்லால் ஆன ஒரு மாபெரும் உயிரினம். அதன் வடிவம் ஆலயத்தின் இயக்கங்களுடன் மாறியது. டைட்டன் புவியின் மூலக்காட்சியின் மாசு மற்றும் நிலைத்தன்மையை கொண்டு உருவாகியதால். அதிர்ச்சியூட்டும் மற்றும் அற்புதமானதாக இருந்தது. டெர்ரா டைட்டனுடன் நடந்த போர் அவர்கள் முன்பு சந்தித்த போர்களில் இல்லாதது. டைட்டனின் தாக்குதல்கள் மெதுவாக இருந்தாலும் அதி வலிமையானது. மண்ணையும் மற்றும் சுவர்களையும் அதிர வைத்தது. லினா நந்தினி மற்றும் செட் செயல்திறனுடன் இருந்து. டைட்டனின் மிதக்கும் தாக்குதல்களை குறைவாக தப்பிக்கவும். அதன் வடிவத்தில் பலவீனங்களை பார்வையிடவும் வேண்டியிருந்தது. டைட்டனின் மூலக்காட்சி பண்புகளுடன் ஒற்றுமை காண்பிக்க வேண்டும் என்று உணர்ந்து. லினா ஆர்டிஃபாக்டை செயல்படுத்தினார். அவர்கள் ஏற்கனவே சேகரித்த மூன்று கோர்களின் ஒருங்கிணைந்த ஆற்றலை பயன்படுத்தி. ஆர்டிஃபாக்ட் பூமிக்கோருடன் ஒற்றுமையாக அலைபாய ஆரம்பித்தது. மண்டபம் முழுவதும் ஒற்றுமையான அதிர்வினை உருவாக்கியது. நந்தினி மூலக்காட்சி ஆற்றலை இயக்கியதும் மற்றும் செட் தனது தொழில்நுட்ப திறமைகளை பயன்படுத்தி நிலத்தை உறுதிப்படுத்தியதும். அவர்கள் சக்திவாய்ந்த ஒற்றுமையை உருவாக்கினர். இது டெர்ரா டைட்டனை அமைதிப்படுத்தியது. டைட்டன் அவர்கள் பூமி மூலக்காட்சிக்கு மரியாதை மற்றும் ஒற்றுமையை உணர்ந்ததால். கோரின் அருகே செல்ல அனுமதித்தது. லினா கவனமாக பூமிக்கோரை எடுத்தார். அதன் நிலையான ஆற்றல் ஆர்டிஃபாக்டுடன் கலந்து. மண்டபம் சமநிலையாலும் ஒற்றுமையாலும் நிரம்பியது. ஆலயம் அவர்கள் வெற்றியையும் அவர்கள் அடைந்த ஒற்றுமையையும் அறிந்தது. பூமி புனித ஆலயத்தை கைவிடத் தயாராக இருந்தபோது. சுற்றியுள்ள காடு உயிருடன் வந்தது போல இருந்தது. அதன் ஆற்றல் மீண்டும் நிரம்பி அதன் ஒற்றுமை புதியது. நான்கு கோர்களும் தற்போது அவர்களின் வசத்தில் இருந்ததால். லினா நந்தினி மற்றும் செட் அவர்களின் அடுத்த பணியை தெரிந்துகொண்டனர். மூலக்காட்சி சந்தியில் திரும்பி கிபர் ராஜ்யத்திற்கு சமநிலையை மீட்டுத் தர.
அவர்கள் பயணம் அவர்களின் வலிமை, புத்திசாலித்தனம் மற்றும் ஒற்றுமையைச் சோதித்தது. ஆனால் அவர்கள் ஒன்றாக பலமானவர்களாக வளர்ந்தனர். அவர்கள் பணி மற்றும் உருவாக்கிய உறவுகளால் ஒன்றிணைந்தவர்கள். அவர்கள் மூலக்காட்சி சந்தியில் எதிர்கொள்ளும் இறுதி சவாலுக்கு தயாராக. எதிர்காலத்தை நோக்கி சென்றனர். பூமி கோரை பெற்ற பிறகு லினா, நந்தினி மற்றும் செட் அவர்கள் அவர்களின் இறுதி பயணத்தை தொடங்கினர். மூலக்காட்சி சந்திக்கு திரும்புவது. இந்த சக்திவாய்ந்த இடம் 4 மூலக்காட்சி கோர்களின் ஆற்றல்களை ஒருங்கிணைக்கவும். கிபர் ராஜ்யத்திற்கு சமநிலையை மீட்டுத் தரவும் தேவை இருந்தது. அவர்கள் பயணம் ஹார்ட்வுட் காட்டினின்றும் சாந்தி சாகரமின் மேலாகவும். வானத்தில் உள்ள மூலக்காட்சி சந்திக்கான பாதையை பழுதுபார்க்க வேண்டியிருந்தது. தங்களது பயணத்தில் எதிர்பார்ப்பு மற்றும் அவசரத்துடனான உணர்வு நிரம்பியது. ஏனெனில் ஷாடோ சிண்டிகேட் அமைதி மாறாததை நனவாகச் சொன்னார்கள். மூலக்காட்சி சந்திக்கு அருகிலோ அவர்கள் காட்சியில் முக்கியமான மாற்றத்தை கண்டனர். முந்தைய ஒற்றுமையான மூலக்காட்சியின் சங்கமம் தற்போது குழப்பமாக மாறியிருந்தது. மூலக்காட்சிகள் திடீர் புயலால் கீறப்பட்டிருந்தது. ஷாடோ சிண்டிகேட் குழப்பத்தை பயன்படுத்தி ஊரே மாசு மற்றும் அசாதாரணத்தை பரப்பியிருந்தது. சரிவில் வழிமுறைகளை கடந்து மூவரும் மூலக்காட்சியின் மைய மேடை. மின்னல் புயலின் மையத்தில் எட்டினர். மேடை கோர்களை ஒருங்கிணைக்கும் மற்றும் சமநிலையை மீட்டுத் தர வேண்டிய இடமாக இருந்தது. ஆனால் அவர்கள் ஆரம்பிக்க தயார் செய்யும்போது. ஷாடோ சிண்டிகேட் தலைவரான மலாசோர் அவருடைய கரும்புரான தோற்றத்துடன். ஆபத்தான முறையில் தோன்றினார். அவன் குறுக்கிடப்பட்ட மூலக்காட்சிகளை பயன்படுத்திய தனது படைகளுடன். மூலக்காட்சிக்கு வெகுஜனமாக பிடித்திருந்தான். மலாசோர் இந்த மூலக்காட்சியின் ஆற்றல்களை தன் சரியாத உத்திக்காக பயன்படுத்த விரும்பினான். கிபர் ராஜ்யத்தை நிலைத்தியலிலிருந்து நிரந்தர குழப்பத்திற்கு மூழ்கியிருந்தான். மிகுந்த போர் நிகழ்ந்தது. மலாசோர் கரும்படைத்த மூலக்காட்சிகளை உபயோகித்து. சக்திவாய்ந்த புயல்கள் குறுக்கிடப்பட்ட ஆற்றல் அலைகள். மற்றும் அவனது ஆளாளர்களை அனுப்பினார். போர் தீவிரமாக இருந்தது. லினா, நந்தினி மற்றும் செட் மிகுந்த சவால்களை எதிர்கொண்டனர். லினா தனது அகிலிலடி மற்றும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி. மலாசோருடன் நெருக்கமான போர் நடத்தினாள். தனது நண்பர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்க முயன்றாள். நந்தினி கோர்களின் மூலக்காட்சிகளின் ஆற்றலை பயன்படுத்தி. மலாசோரின் தாக்குதல்களை எதிர்த்து மூலக்காட்சியின் சுத்தத்தை பாதுகாப்பதில் உதவினான். செட் தனது மேம்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி. எதிரியின் படைகளை பாதிக்கவும் முக்கிய ஆதரவு வழங்கவும் செயற்பட்டான். அவர்களின் முயற்சிகளுக்கு மாறாக மலாசோரின் கரும்படைத்த ஆற்றல்கள் எதிர்க்கடங்காத போன்று தெரிந்தன. அவர்கள் தங்களது சக்திகளை அதிகபட்சமாக ஒருங்கிணைக்க வேண்டியதாக உணர்ந்து. லினா புதிய உத்தியை பரிந்துரைத்தாள். அவர்கள் ஆர்டிஃபாக்டை பயன்படுத்தி 4 கோர்களின் இணைந்த ஆற்றலை நேரடியாக மூலக்காட்சிக்கு வழங்குவார்கள். இது மலாசோரின் மாசுகளை எதிர்த்து போராடும் சக்திவாய்ந்த ஒற்றுமை உருவாக்கும். புதிதாக குறிக்கோள் கொண்ட லினா, நந்தினி மற்றும் செட் தங்கள் ஆற்றல்களை மையமாய் கையேடு செய்யத் தொடங்கினர். லினா ஆர்டிஃபாக்டை இயக்கினாள். இது ஒரு பிரகாசமான ஒளியுடன் மின்னியது. நந்தினி மற்றும் செட் ஆர்டிஃபாக்டின் சக்தியை தங்கள் மூலக்காட்சியும் தொழில்நுட்ப திறமைகளின் மூலம் அதிகரிக்கச் செயல்பட்டனர். கோர்களின் இணைந்த ஆற்றல் மூலக்காட்சிக்கு ஊர்ந்து. ஒரு அழகிய ஒளி மற்றும் மூலக்காட்சிகள் உருவாகியது. மலாசோர் மூலக்காட்சியின் மிகுந்த சக்தியை உணர்ந்ததும். தனது கரும்படைத்த மந்திரங்களால் எதிர்ப்பு செய்ய முயன்றான். ஆனால் கோர்களால் உருவாக்கப்பட்ட ஒற்றுமையான அதிர்வுகள் அதிகம் சக்தி வாய்ந்தன. மூலக்காட்சியின் ஆற்றல் குறுக்கிடப்பட்ட மூலக்காட்சிகளை சுத்திகரிக்கத் தொடங்கியது. மலாசோரின் படைகளை பின்தள்ளி சாந்தி மீட்கப்பட்டது. மூலக்காட்சியின் புயல்கள் சீர்திருத்தமடைந்ததும். சமநிலை மீட்கப்பட்டது. மலாசோரின் கரும்படைத்த தோற்றம் குறைந்தது. மூலக்காட்சியின் முழுமையான ஒற்றுமை அமைதியான மற்றும் சமநிலையான ஆற்றலை பளபளப்பாக காட்டியது. தோல்வியுற்ற மற்றும் கோபமான மலாசோர் தன் படைகளுடன் பின்வாங்கி திரும்புவதாக கூறினான். மூலக்காட்சியை மீட்டுவைத்து சமநிலையை அடைந்ததும். லினா, நந்தினி மற்றும் செட் ஒரு இடத்தில் நின்றனர். அவர்களின் பணி நிறைவேறியது. கிபர் ராஜ்யம் குழப்பத்தின் ஆபத்திற்கு பின்தள்ளப்பட்டது. மற்றும் மூலக்காட்சிகள் மீண்டும் ஒற்றுமையில் இருந்தன. அவர்கள் மூலக்காட்சியை விட்டுப்போகத் தயாராக இருந்தபோது. அவர்கள் தங்கள் பயணத்தை மீட்டுப் பார்த்தனர். அவர்கள் பல சவால்களை சந்தித்தனர். பல வலுவான அலையன்சஸ் உருவாக்கினார்கள். மற்றும் ஒற்றுமை மற்றும் சமநிலையின் உண்மையான சக்தியை கண்டுபிடித்தனர். அவர்களது பணி நிறைவேறியதால். அவர்கள் தங்கள் நடவடிக்கைகள் கிபர் ராஜ்யத்தை காப்பாற்ற மட்டுமல்ல. அவர்களது கதாநாயகர்களாக உள்ள உறவையும் வலுப்படுத்தியது என்பதை கவனித்தனர்.
அவர்கள் தங்கள் சொந்த உலகிற்கு திரும்பியபோது. அவர்கள் அவர்களது முயற்சிகள் மாறுபட்டதாகச் செய்துள்ளன மற்றும் எதிர்கால சாகசங்களுக்கான வாக்குறுதிகளைச் சொன்னார்கள். மூலக்காட்சியை மீட்டதும் மற்றும் சமநிலை கிபர் ராஜ்யத்தில் மீட்கப்பட்டதும் பிறகு. லினா, நந்தினி மற்றும் செட் அவர்கள் தங்கள் சொந்த உலகுக்கு திரும்பினர். ஆனால் அவர்கள் பயணம் நிலைத்து போகாத பாதிப்பை ஏற்படுத்தியது. மேலும் அவர்கள் அடைந்த அமைதியோ மறுபடியும் அசாதாரணத்தால் மாறக்கூடும் என்ற அச்சம் அவர்கள் உணர்ந்தனர். நியூ சிலிகோனியாவில் லினா அமைதியற்றவள் ஆனாள். ஆர்டிஃபாக்டில் அவர்களது சாகசத்தின் போது. பழைய நிகழ்வுகள் மற்றும் மறைந்த அறிவுகள் குறித்து சில முன்னோக்கிகள் காட்டப்பட்டிருந்தன. இதனால் மூலக்காட்சிகளின் மூலாதாரங்கள் மற்றும் யதார்த்தமான கிபர் ராஜ்யத்தின் உண்மையான இயல்புகள் பற்றிய ஆர்வம் உருவானது. மேலும் தகவல்களை தேடும் குறிக்கோளுடன் லினா நியூ சிலிகோனியாவின் பழைய ஆவணங்களை தேடியாள். அங்கு ஆர்டிஃபாக்ட் மூலக்காட்சிகளுக்கான திறவுகோலாக மட்டுமல்ல. அது பழைய காலங்களின் தொல்லைக்காரியானது மற்றும் முதன்முதலில் மூலக்காட்சிகளை பயன்படுத்திய பழைய நாகரிகத்தை பற்றிய தொடர்புடையது என்பதை அவள் கண்டுபிடித்தாள். அதே சமயம் நந்தினி கிபர் ராஜ்யத்தில் திரும்பியபோது. சமநிலையை மீட்டதால் நீண்ட காலமாக 4 மூலக்காட்சிகளின் ஆற்றல்கள் முந்தைய அமைதியோடு எழும் எண்ணங்களை துவங்கின. அவர்கள் போராடிய சமநிலை மாறுபட்டது. மேலும் நிலத்திலெல்லாம் புதிய திடுப்புகள் உருவாகின. செட் டெக்னோபோலிஸில் திரும்பியபோது. அவர் ஒருவகை தொழில்நுட்பம் சம்பந்தமான விசித்திரமான குழப்பங்களை பார்த்தார். மேம்பட்ட முறைமைகள் மாறுபட்ட முறையில் செயல்படுகின்றன. மற்றும் கிபர் ராஜ்யத்தின் தொழில்நுட்ப அடிப்படையின் ஆற்றல் நிலையானதாக தோன்றவில்லை. செட் புதிய நிகழ்வுகள் பழைய மூலக்காட்சி தொழில்நுட்பங்களில் மூடிய குறைகளை தூண்டியதாக கண்டுபிடித்தான். அவர்களது வேலை இன்னும் முடிந்ததாக இல்லை என்பதை உணர்ந்து. லினா, நந்தினி மற்றும் செட் மறுபடியும் இணைவது தீர்மானித்தனர். அவர்கள் தங்கள் திறமைகளுக்கேற்ப ஒவ்வொருவரும் குறைகளைச் சமாளிக்கத் தொடங்கினர். லினா ஆர்டிஃபாக்டின் மூலாதாரங்களை ஆராய்ந்து. அதை மூலக்காட்சியுடன் வலுப்படுத்தும் வழிகளை தேடியாள். நந்தினி மூலக்காட்சிகளின் குழப்பங்களை நிலைநாட்டச் செயற்பட்டான். மற்றும் செட் தொழில்நுட்ப குழப்பங்களை பரிசோதித்தான். அவர்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகள் மர ஃபகோடன் இடம் செலஸ்டியல் லைப்ரரியிற்கு வழியனுப்பின. இது பழைய நாகரிகத்தின் ஆற்றலின் மையமாக இருந்த. மறைந்த அறிவுக்கான ஒரு சிக்கலான தொகுப்பாக இருந்தது. நூலகம் மூலக்காட்சிகள் மற்றும் கிபர் ராஜ்யத்தின் மூலாதாரங்களைப் பற்றிய பதிவு கொண்டிருந்தது. ஆனால் இப்போது அது சீர்செய்யப்படாத நிலையில் இருந்தது. அதன் பாதுகாவலர்கள் காலத்திற்கு உண்டாகியிருந்தனர். நூலகத்தை ஆராய்ந்தபோது அவர்கள் தங்கள் அறிவும் திறமையும் சோதிக்கப்படும் ஒரு தொடர்ச்சி சந்தித்தனர். இவை மூலக்காட்சிகளை புரிந்து கொள்ளும் ஆராய்ச்சி மற்றும் கிபர் ராஜ்யத்தின் வரலாறு குறித்து சவால்களை வழங்கியன. ஒவ்வொரு சோதனையும் பழைய நாகரிகத்தின் சமநிலையை பாதுகாக்கும் முயற்சிகள் மற்றும் அவற்றால் மேற்கொள்ளப்பட்ட தியாகங்களைப் பற்றிய மேலும் தகவல்களை வெளிப்படுத்தின. நூலகத்தின் ஆழ்ந்த மண்டபத்தில் அவர்கள் எலிமெண்டல் பிரிசம் என்ற பழைய ஆவணத்தை கண்டுபிடித்தனர். இந்த சக்திவாய்ந்த சாதனம் மூலக்காட்சிகளின் ஆற்றல்களை அதிகரிக்கவும் மையமாக்கவும் முடியும். இது கிபர் ராஜ்யத்தில் நிலைத்தன்மையை வழங்கும் தீர்வாக இருந்தது. ஆனால் பிரிசத்தை இயக்குவதற்கானது மூலக்காட்சிகளின் ஆற்றலின் ஆழமான புரிதலும். அதன் கடமையாளர்களின் சக்திவாய்ந்த ஒற்றுமையும் தேவைப்பட்டது. லினா, நந்தினி மற்றும் செட் ஒருங்கிணைந்து பிரிசத்தின் ரகசியங்களை புரிந்து கொண்டனர். அவர்களின் ஒன்றிணைந்த அறிவு மற்றும் திறமைகளைப் பயன்படுத்தி. அவர்கள் சாதனத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தினர். மூலக்காட்சிகள் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் நிலைத்தன்மையை மீட்டனர். பிரிசத்தின் ஆற்றல் ஆர்டிஃபாக்டும் மூலக்காட்சியுடன் ஒலித்து பரிசோதித்தது. சமநிலையை வலுப்படுத்தி அவர்கள் போராடிய அமைதியை நீடிக்க உதவியது. செலஸ்டியல் லைப்ரரியின் அறிவு மீட்டதும் மற்றும் எலிமெண்டல் பிரிசத்தின் சக்தி ஆக்கமானதும். லினா, நந்தினி மற்றும் செட் தங்கள் உலகிற்கு திரும்பத் தயாராக இருந்தனர். கிபர் ராஜ்யம் எப்போதும் சவால்களை சந்திக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அனுபவங்கள் அதை பாதுகாப்பதற்கான அறிவும் சக்தியும் வழங்கியது. அவர்கள் வழிகள் பிரிந்த போதும் அவர்களின் சாகசத்தின் காலநிலை. மூலக்காட்சிகள் வளர்ந்த நண்பர்களின் பிணைப்பு. மற்றும் அவர்கள் அடைந்த சமநிலையை பாதுகாப்பதற்கான உறுதிமொழியுடன் சென்று கொண்டனர். அவர்களின் முந்தைய சாகசங்களின் எதிரொலிகள் எதிர்காலத்தில் அவர்களை வழிகாட்டுவதற்கு. கிபர் ராஜ்யம் ஒற்றுமையும் அற்புதமும் அடைந்த நிலையாக இருக்க உறுதியாக கிடைக்கின்றன. அவர்களின் பாதைகள் வேறுபட்டாலும் அவர்கள் பகிர்ந்த பயணத்தின் மூலம். அவர்கள் விதிகள் எப்போதும் இணைக்கப்பட்டுள்ளதாகத் தெரிந்தது.